இந்த 3 மணி மிஸ்டேக்ஸ நம்மள நெறைய விமன் பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஹேண்ட்லிங் அவர் ஓன் மனி அண்ட் நாட் ஹேவிங் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். நம்ம நல்லா படிக்கிறோம், ஒரு வேலைக்கு போறோம், பணத்த ஏர்ன் பண்றோம். பட் அந்த பணத்த நம்மளே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றதுல நெறைய பேர் 2 தடவ யோசிக்கிறோம். வி ஆர் சோ ஸ்கேர்ட். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன பண்றது? யாராவது நம்மள பார்த்து செல்ஃபிஷ்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இப்படி பயந்துகிட்டே நெறைய பேர் இதுலருந்து ஒதுங்கிடுறோம். இன்ஃபேக்ட் ஒன்லி 20% ஆஃப் விமென் ஹேவ் எனி கண்ட்ரோல் ஓவர் தியர் ஓன் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்து நெறைய ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ ஃபினான்ஷியலி இண்டிபெண்டண்டா இருந்தா மட்டும் பத்தாது. ஃபினான்ஷியலி எம்பவர்டா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். பிரையாரிட்டைசிங் ஃபேமிலிஸ் எக்ஸ்பென்சஸ் ஓவர் பர்சனல் ஃபினான்ஸ். என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு பணம் எடுக்கும் பொழுது வி திங்க் ட்வைஸ். இது கண்டிப்பா தேவையா? இது இப்ப பண்ணியே ஆகணுமா? ஈவன் ஒரு 200 rupees நம்மளோட லேர்னிங்காக இன்வெஸ்ட் பண்றத கூட செலவா பார்க்குறோம். பட் அது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நோட் வாங்கணும்னா உடனே கொடுத்துடுறோம். அப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா ஆக்சுவலி வி ஆர் த்ரோயிங் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவே. எப்போ லேர்னிங் அதிகமாகுதோ, எப்போ நம்ம மேல கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளே பண்றோமோ, அப்பதான் நம்மளோட வேல்யூவும் அதிகமாகுது. அப்பதான் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ நெவர் ஷை அவே ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆன் யுவர் செல்ஃப். ஃபைனலி ஃபெயிலிங் டு பிளான் ஃபார் ரிட்டையர்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் அஸ் ரொம்ப ஷார்ட் டேர்மா தான் யோசிக்கிறோம், லாங் டேர்மா யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு பணம் பண்றோம் ஓகே, பட் நாளைக்கு 60 வயசுக்கு அப்புறமா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது நமக்கு ஏற்ற மாதிரியான ரீசோர்சஸ் இருக்கா, ஆர் நம்மளோட ஸ்பவுஸோட மணி இருக்க போது, நம்ம குழந்தைங்களோட மணி இருக்க போது, அவங்க நம்மளை பார்த்துக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா? அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா we are literally fooling ourselves. So let us not make these mistakes and let's learn the most important skill, money.